வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்கின் ஒயிட்டனிங் பற்றின டாபிக் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு பிக்சரை பாருங்கள். இவங்க ஒரு 3 பொருளை வச்சு ஸ்கின் ஒயிட்டனிங் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதை தான் நம்ம வந்து ரிவ்யூ பண்ண போகிறோம். இது உண்மை தானே இல்லை ஃபேக்காங்கிறத செக் பண்ணிடலாம். இதுக்கு 3 பொருள் போதும். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு எடுத்துக்கோங்க. அதை வந்து பைத்த மாவுன்னு சொல்லுவாங்க. அதில் வந்து ஒரே 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், அதையும் நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் தயிர். இந்த தயிர் பார்த்திங்கன்னா நல்லா புளிச்சிருக்கணும், புளிச்ச தயிராக தான் எடுத்துக்கணும். ஸோ இது 3ஐயும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து பேஸ்ட் பதத்துக்கு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப வாட்டராக இருக்கக்கூடாது, ரொம்ப பேஸ்ட்டாக தான் இருக்கணும். இந்த பக்கம் தான் கரெக்டு. ஸோ இந்த அளவுக்கு உங்களோட பேஸ்ட் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து அப்ளை பண்ணிடலாம். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் கையை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து அப்ளை பண்ணிடலாம். நார்மலாக ஜென்டலாக வந்து மசாஜ் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 கைக்குமே அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கை பார்க்கறதுக்கு நல்லா எல்லோஷாக அழகாக தான் இருக்குது. பட் நம்ம வந்து கழுவி பார்க்கலாம், அப்புறம் எப்படி இருக்குன்ட்டு செக் பண்ணலாம். இது ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்னு பார்க்கலாம். அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் மசாஜ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் மசாஜ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் வந்து ரெஸ்ட் கொடுத்துக்கோங்க. மொத்தமாக ஒரு 15 நிமிஷம் அப்படியே வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நார்மல் வாட்டரை வச்சு நம்ம கழுவி எடுத்துக்கலாம். இந்த பேஸ்ட் வந்து பேலன்ஸ் இருந்தால் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கோங்க. அப்படின்னா முகத்துலேயும் கால்லையும் அப்ளை பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து வாஷ் பண்ணி பார்க்கலாம். கழுவும் போது ஒன்றும் டிஃப்ரென்ஸ் தெரியல. சரி, கழுவி முடிச்சதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், கழுவி முடிச்சாச்சு. எனக்கு ஒன்றும் டிஃப்ரெண்ட் அவ்வளோக்கா ஒன்றும் தெரியல. பட் அவங்களுக்கு மட்டும் கழுவி எடுத்தோன்னா நல்லா பார்த்தீங்கன்னா வந்து அப்ளை பண்ணுற இடமும் அப்ளை பண்ணாத இடமும் டிஃப்ரெண்ட் நல்லாவே தெரிஞ்சுது. ஒருவேளை ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் எனக்கு மட்டும்தான் அது வந்து ஒர்க் அவுட் ஆகலையான்னு தெரியல. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னா கமெண்ட் மட்டும் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ ஃப்ளாப் தான். எனக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகலை. ஒருவேளை என் கைக்கு அது செட் ஆகலைன்னு தெரியல. நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃப்ளாப் தான். இன்னொரு ரிவ்யூவோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஹாசினி. டாடா, பபாய்.